காஷ்மீரில் பலத்த மழை காரணமாக ஜீலம் நதியில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. ஞாயிறன்று இரவு மழையின் போது சாரார் இ ஷரீப் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடு இடிந்து விழுந்ததில் 21 பேரை காணவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜீலம் நதிக்கரை பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை வெளியிடப்பட்டு தாழ்வான பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றம் துவங்கியுள்ளது. காஷ்மீரின் மத்திய பகுதியில் பத்காம் மாவட்டம் சோண்டி நகரில் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பலத்த மழைக்கு இடையிலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து வருகின்றன. பூஞ்ச் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பல பகுதிகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிக்கியிருக்கும் மக்களை வெளியேற்றும் பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்துள்ளனர். மத்திய அமைச்சரவையை மாற்றியமைக்க பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கூட்டத்தொடர் கூடுகிறது. இதற்கு முன்னதாக மத்திய அமைச்சரவையை மாற்றியமைக்க மோடி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போதைய அமைச்சர்களில் சிறப்பாக செயல்படாத சிலர் மாற்றப்பட்டு புதியவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் பாரதிய ஜனதா வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் கூட்டணியில் இணைந்துள்ள மக்கள் தேசிய கட்சி மற்றும் சிவசேனாவுக்கு அமைச்சரவை மாற்றத்தின் போது வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது. பெங்களூருவில் ஏப்ரல் 3ஆம் தேதி நடைபெறும் பாரதிய ஜனதா தேசிய நிர்வாகக் குழு கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சரவை மாற்றமும் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பும் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டசபைக்கு வந்த தேமுதிக எம்எல்ஏக்கள் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். கடந்த சட்டசபை கூட்டத்தொடரின் போது தேமுதிக எம்எல்ஏக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். தற்போதைய கூட்டத்தொடரின் போது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட தினத்தன்று கருப்பு சட்டை அணிந்து வந்த தேமுதிகவினர் தங்களை சபைக்குள் அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி தர்ணா செய்துவிட்டு கலைந்தனர். இதேபோல திங்களன்று 4ஆம் வாயிலில் கூடிய தேமுதிக எம்எல்ஏக்கள் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சட்டசபைக்கு வந்து வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்ட விஜயகாந்த் தர்ணா செய்த எம்எல்ஏக்களையும் சந்தித்தார். இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு செஞ்ச தவறுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்ல, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த மக்களை இவங்க தப்பா சொல்றாங்க. அந்த ஓட்டு போட்ட மக்களை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சபாநாயகர் அசிங்கப்படுத்துறார். ஓட்டு போடுற மக்களை தான் அசிங்கப்படுத்துறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அசிங்கப்படுத்தல. கன்னியாகுமரி அருகே தனியார் பள்ளி வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் மாணவி ஒருவர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் உள்ள எஸ்ஜிஎஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி வேன் வழக்கம் போல் திங்கட்கிழமை காலை புதுக்கடை பகுதியிலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு சென்றது. வெங்கோடு என்ற இடத்திற்கு வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள கால்வாயில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் ஜெனிஸ் மற்றும் கால்வாயில் குளித்துக் கொண்டிருந்த 60 வயது மூதாட்டி கனகலதா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நிலையில் மாணவிகள் 8 பேர் மீட்கப்பட்டு குளித்துறை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஒரு மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முல்லைப்பெரியாறு அணை அமைந்துள்ள தேக்கடியில் வாகன நிறுத்திடம் அமைப்பதற்கான சர்வே பணிகள் குறித்து மத்திய அளவை இயக்குநர் மற்றும் மத்திய வனத்துறை இயக்குநர் சோமசேகர் ஆகியோர் ஆய்வு செய்கின்றனர். தேனி மாவட்ட எல்லையில் குமுளி அருகே உள்ள தேக்கடியில் வாகன நிறுத்துமிடம் அமைக்க கேரள அரசு திட்டமிட்டு அதற்கான சர்வேயை மேற்கொண்டுள்ளது. ஆனால் இதற்கு தமிழக அரசு தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேக்கடியில் ஆண்டுதோறும் நடக்கும் மலர் கண்காட்சி துவங்க உள்ள நிலையில் அந்த பகுதி தற்காலிக பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. +2 தேர்வு முடிவுகளை மே 10ஆம் தேதி வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் வடமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி விழாவில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் இதனை தெரிவித்துள்ளார். +2 மாணவர்களுடைய விடைத்தாள் திருத்தம் பணி மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகள்லாம் முடிவடைந்து மே மாதம் 10ஆம் தேதி வாக்கில் அவர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு அரசு திட்டமிடும். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள் ஏப்ரல் மாதமே வழங்கப்படும் என்றும் மற்ற வகுப்புகளுக்கான புத்தகங்கள் மே மாதத்தில் அந்தந்த பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு பள்ளி திறக்கும் முதல் நாளிலேயே வழங்கப்படும் என்றும் அப்போது கண்ணப்பன் தெரிவித்தார். இறைச்சிக்காக பசுக்களை கொல்வதற்கு நாடு முழுவதும் தடை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற ஜைன மத நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்ற போது ஜீவராசிகளை வதைப்பதற்கு எதிரான கோட்பாட்டை கொண்ட ஜைன மதத்தின் உதவியால் பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு போரிட முடியும் என்றார். தேசிய லோக்தள் கட்சி முன்னாள் எம்எல்ஏ பரத் சிங் தில்லியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். தில்லியின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ரகுந்தன் வாட்டிகா பகுதியில் ஞாயிறன்று இரவு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய பரத் சிங் மீது அவரது எதிர் கோஷ்டியினர் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் தலையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து பரத் சிங் இறந்தார். அவரது மெய்காவலர்கள் 2 படுகாயமடைந்து மெதாந்தா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆந்திராவில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண்கள் உட்பட 6 தொழிலாளர்கள் பலியாகினர். விசாகப்பட்டினம் மாவட்டம் கோகுல்படு கிராமத்தில்
வளாகத்தில் செயல்பட்டு வந்த பட்டாசு தொழிற்சாலையில் ஞாயிறன்று நள்ளிரவில் இந்த வெடி விபத்து ஏற்பட்டது. இதனால் அருகிலிருந்த பகுதிகளுக்கும் தீ பரவியது. விடிய விடிய போராடி தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். படுகாயமடைந்த நிலையில் 4 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். கட்சியின் அனுமதியுடன் விடுமுறையில் சென்றுள்ள காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தனது விடுப்பை மேலும் நீட்டித்துள்ளதாக கூறப்படுகிறது. பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க இருந்த நிலையில் விடுமுறையில் ராகுல் சென்றுள்ளதாக காங்கிரஸ் மேலிடம் அறிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் எங்கு இருக்கிறார் என்ற தகவல் கூட வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் அவர் தனது விடுமுறையை மேலும் நீட்டித்திருப்பதாகவும் மே மாதம் தில்லி திரும்புவார் என்றும் கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. ராகுல் தில்லி திரும்பியதும் கட்சியின் தலைவர் பதவியை ஏற்பது குறித்து முடிவெடுப்பார் என்றும் தெரிய வந்துள்ளது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நடக்கவுள்ளது. ஜனதா கட்சியில் பல பிரிவுகளாக சிதறியுள்ள கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஓரளவு வெற்றி கிடைத்துள்ள நிலையில் இணைப்பு குறித்த அறிவிப்பு அடுத்த வாரத்தில் வெளியிடப்படும் என்று ஐக்கிய ஜனதாதளம் கட்சி அறிவித்துள்ளது. ஜனதா பரிவார் என்ற இந்த அமைப்பில் இணைவதற்கு ஐக்கிய ஜனதாதளம், முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாதி கட்சி, லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம், தேவகவுடாவின் மதசார்பற்ற ஜனதாதளம், ஓம் பிரகாஷ் சௌதாலாவின் இந்திய தேசிய லோக்தளம் ஆகியவை ஒப்புதல் அளித்துள்ளன. இதற்கான அறிவிப்பை அடுத்த வாரம் முலாயம் சிங் யாதவ் மற்றும் தேவகவுடா ஆகியோர் கூட்டாக வெளியிடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8.8 கோடி உறுப்பினர்களுடன் உலகின் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்துள்ளது. தொலைபேசி அழைப்பு மூலம் உறுப்பினர்களை சேர்க்கும் 4 மாத முகாமை கடந்த ஆண்டு நவம்பரில் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். அதன் பிறகு தொண்டர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்தது. கடந்த 8 நாட்களில் மட்டும் 1 கோடி பேர் பாரதிய ஜனதாவில் உறுப்பினர்களாக சேர்ந்திருப்பதாகவும் இதன் மூலம் பாரதிய ஜனதா தொண்டர்களின் எண்ணிக்கை 8.8 கோடியாக அதிகரித்திருப்பதாகவும் கட்சியின் துணைத் தலைவர் தினேஷ் சர்மா தில்லியில் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய கட்சியான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்களின் எண்ணிக்கை 8.6 கோடி. இப்போது பாரதிய ஜனதா தொண்டர்களின் எண்ணிக்கை அதையும் தாண்டி இருப்பதால் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சாதனையை முறியடித்து உலகின் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா உருவெடுத்துள்ளதாகவும் தினேஷ் சர்மா கூறினார். வேட்டைக்காரர்கள் கொன்றழித்த போதும் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. அஸ்ஸாம் மாநிலம் காசிரங்கா உயிரியல் பூங்காவில் வேட்டைக்காரர்கள் மற்றும் இயற்கை பேரழிவு போன்ற காரணங்களால் கடந்த 4 ஆண்டில் மட்டும் 402 காண்டாமிருகங்கள் இறந்தன. எனினும் அங்கு அண்மையில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. குட்டிகள் உட்பட மொத்தம் 2401 காண்டாமிருகங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடலோர காவல் படைக்காக புதிதாக தயாரிக்கப்பட்ட அனார் என்ற போர்க்கப்பலும் C-430, C-417 என்ற ரோந்து படகுகளும் ஞாயிறன்று கடலோர காவல் படையில் இணைக்கப்பட்டன. சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கவர்னர் A.K. சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போர்க்கப்பல் மற்றும் ரோந்து கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய கிழக்கு கடலோர காவல்படை தலைவர் SP சர்மா, இந்திய கடலோர காவல் படையில் மொத்தம் 102 போர்க்கப்பல்கள் மற்றும் 64 விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ளன என்றும் இவை தவிர 90 புதிய போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் கருவூலத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் பாலமுரளி என்பவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை கழிவறைக்கு சென்ற பாலமுரளி திடீரென்று துப்பாக்கியால் தன்னை சுட்டுக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். ஆனால் எதிர்பாராத விதமாக குண்டு அவருடைய தாடையை கிழித்துவிட்டு சென்றது. இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த பாலமுரளியை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து வடக்கு பகுதி SP தெய்வ சிகாமணி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 6 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் வரும் 3ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. திங்கட்கிழமையன்று யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்றனர். கும்பாபிஷேகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆதி பிரம்மா திருநாள் கடந்த 26ஆம் தேதி துவங்கியது. தேர் திருவிழாவின் 4ஆம் நாளான ஞாயிறன்று இரவு பெருமாள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து பல்லக்கில் புறப்பட்டு சித்திரை வீதிகள் வழியாக வலம் வந்து ரங்கவிலாச மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. உலகின் நம்பர் 1 வீராங்கனை சாய்னா நேவாலுக்கு ஜனாதிபதி பிரதமரை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகின் முதல் நிலை பேட்மிண்டன் வீராங்கனை என்ற சாதனையை எட்டிய சாய்னா நேவால் ஞாயிறன்று தில்லியில் நடைபெற்ற இந்திய ஓபன் சீரீஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று இன்னொரு சாதனையையும் படைத்தார். உலகின் நம்பர் 1 இடத்தை பிடித்ததற்காக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல தரப்பிலிருந்து புகழ் மாலைகள் குவிந்து வருகின்றன. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் சாய்னாவுக்கு பாராட்டு தெரிவித்து வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார்.
தெரிவித்துள்ளார். இந்தியர்கள் மற்றவர்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டியுள்ளதாக சாய்னாவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள சோனியா, இந்த சாதனை உங்களது திறமை, விடாமுயற்சி, பயிற்சி கிடைத்த மரியாதை எனவும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களது மன உறுதியின் சான்று எனவும் தெரிவித்துள்ளார். தங்கத்தின் விலை திங்கட்கிழமை அன்று ஒரு சவரன் 72 ரூபாய் குறைந்து 20,040 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,505 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிராம் 40 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 38,195 ரூபாயாக உள்ளது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமியராக மதம் மாறியதுடன் 3வது முறையாக கீழக்கரையைச் சேர்ந்த ஜபருநிசா என்பவரை மணந்தார். தன் திருமணம் மற்றும் மதம் மாற்றம் குறித்து இதுவரை வாய் திறக்காத யுவன் முதல் முறையாக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இது குறித்து மௌனம் கலைத்தார். மதம் மாறியது தனது தனிப்பட்ட விஷயம் என்றும் தனக்கு பிடித்திருந்ததால் மதம் மாறியதாகவும் கூறிய யுவன் சங்கர் ராஜா தனது தந்தை இளையராஜா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார். குறுகிய கால இடைவெளிக்குள் திருமணம் நடைபெற்றதால் தனது திருமணத்தில் குடும்பத்தினர் பங்கேற்க முடியாமல் போனதாகவும் விளக்கமளித்த யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமிய பெயராக தனது பெயரை மாற்றிக் கொண்டிருந்தாலும் சினிமாவில் யுவன் என்கிற பெயரே தொடரும் என்றும் தெரிவித்தார்.